50 கோடி மதிப்புள்ள வைரத்தா உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் திருடி இருப்பீங்கன்னு 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. காமினி கல்யாணத்துக்கு முன்னாடியே 3 வருஷமா இங்க வேலை பார்த்திருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டதால திரும்பவும் வந்து வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா எதுக்காக ஜஸ்வீந்தர் கிட்ட 3 வருஷமா வேலை பார்த்த விஷயத்த மறைச்சான்னு தெரியலன்னு மங்கேஷ் சொல்றாரு. ஒருவேளை டைமண்டை திருடுறதுக்காக தான் காமினி திரும்பவும் வேலையில வந்து சேர்ந்திருப்பாங்களோ அப்படின்னு சிக்கந்தர் நினைக்கிறாரு. இப்ப சிக்கந்தர் தான் டைமண்டா திருடிட்டதா அவர் என்கொயரி பண்ணணும்னு சேர்ல கட்டி போட்டுடுறாங்க. ஒரு பெரிய லத்தி எடுத்து போலீஸ் அடிக்க வராங்க. ஆனா அதுக்குள்ள ஜஸ்வீந்தர் வந்து காப்பாத்திடுறாரு. நீ ஏன் உண்மையா சொல்லிட்டேன்னா இந்த அடியில இருந்து தப்பிக்கலாம்னு சொல்றாரு. இது வரைக்கும் எல்லா கேஸ்லயும் உங்க இன்ட்யூஷன் கரெக்டா இருக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல உங்க இன்ட்யூஷன் கண்டிப்பா ஃபெயில் ஆகும். ஏன்னா அந்த வைரத்தை கண்டிப்பா நான் எடுக்கலன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜஸ்வீந்தர் நக்கலா சிரிக்கிறாரு. இப்ப 15 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க ஜஸ்வீந்தர் பயங்கரமா குடிக்கி அடிமையாக இருப்பாரு. அதனால இப்ப இவரை போலீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. ஒரு காலத்துல நீ டாப் போலீஸா இருக்கலாம். ஆனா இப்ப குடிச்சிட்டு நீ வேலைக்கும் சரியா வரமாட்டா. இன்னுமா அந்த வைரத்தை யார் திருடினாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்னு அந்த கேஸையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன் சேவை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்ததா அவர் கோர்ட்டுக்கு தான் போறாரு. பார்த்தா அவங்க வைஃபும் இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. 15 வருஷமா அவர் அந்த கேஸ்லயே மும்முரமா இருந்ததால வைஃபையும் சரியா கவனிச்சிருக்க மாட்டாரு. அதனால வைஃபும் இப்போ இவரை டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. கடைசி ஒரு வாட்டி பேசி பார்க்கலான்னு வராரு. ஆனா அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. வைரத்தை திருடினது யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவரோட பர்சனல் லைஃபும் ப்ரொஃபஷனல் லைஃபும் ஒரே நேரத்துல இவரை விட்டு போயிடுது. சிக்கந்தர் இப்போ துபாயில தான் இருக்காரு. ஜஸ்வீந்தர் இப்போ சிக்கந்தருக்கு கால் பண்ணி நீ சொன்னதா கரெக்ட், என்னோட இன்ட்யூஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்தியாவுக்கு கிளம்பி வான்னு சொல்றாரு. சிக்கந்தர் ஜஸ்வீந்தர் கிட்ட நான் மட்டும் வைரத்தை திருடிட்டேன்னு நீங்க நிரூபிக்கலனா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிருப்பாரு. போலீஸ் இப்போ 3 பேரையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. 3 பேர்ல யார் வைரத்தை திருடினதுன்னு போலீஸால நிரூபிக்க முடியல. எந்த எவிடன்ஸுமே இல்லாம எப்படி நீங்க இவங்க 3 பேர் மேல கேஸ் போட முடியும்னு ஜஸ்வீந்தரை ஜட்ஜ் திட்டுறாரு. ஜஸ்வீந்தர் ஜட்ஜ் கிட்ட வைரத்தை இவங்களை யாரோ ஒருத்தர் முழுகி இருப்பாங்க, அதனால இவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உண்மை தெரிஞ்சிரும்னு சொல்றாரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பிரியான்னு ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்க ஜஸ்வீந்தரோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்போ 3 பேருக்குமே எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. ஆனா யாரோட வயித்துலயுமே டைமண்ட் இல்ல. ஜஸ்வீந்தர் கண்டிப்பா வைரத்தை எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்போ இல்லன்னு தெரிஞ்சு டென்ஷன் ஆயிடுறாரு. எக்ஸிபிஷன்ல திருடர்கள் இருக்கிறதா போன் பண்ண அந்த நபரை இப்போ போலீஸ் பிடிச்சிடுறாங்க. உனக்கு எப்படி இங்க திருட்டு நடக்க போறது தெரியும்னு கேட்டிருப்பாங்க. இவர் எப்பவும் போல உங்க பொண்ணை ஸ்கூல்ல ஆட்டோல ஏத்தி விட்டுருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு போன் வரும். உன் பொண்ணை நாங்க கடத்திட்டோம், உன் பொண்ணு பத்திரமா உங்ககிட்ட திரும்ப வரணும்னா உன் பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருக்கும், அதை எடுத்து அதுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்படியே பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. இவர் இப்ப அந்த லெட்டர்ல இருக்கிற மாதிரி தான் பேசியிருப்பாரு. மத்தபடி அந்த லெட்டர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்காது. இவர் பொண்ணை கூட யாரும் கடத்திருக்க மாட்டாங்க. இது அவருக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும். போலீஸை இப்ப காமினியை பயங்கரமா அடிச்சு நீ தான் அந்த வைரத்தை திருடுனு விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்களே எனக்கு எந்த உண்மையும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஜஸ்வீந்தரே வந்து சிக்கந்தரை பயங்கரமா அடிக்கிறாரு. சிக்கந்தரும் நான் வைரத்தை திருடலன்னு அதுல உறுதியா இருக்காரு. இப்ப கோர்ட்லயும் ஜட்ஜ் எக்ஸ்ரேலயும் வைரம் இல்ல, இவங்க 3 பேர் தான் வைரத்தை திருடினதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல, எப்படி நீங்க இவங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. போலீஸ் இவங்களை அடிச்ச விஷயத்தையும் இப்ப ஜட்ஜ் கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால இப்ப ஜஸ்வீந்தரை ஜட்ஜ் பயங்கரமா வார்ன் பண்ணி ஒழுங்கான திருடனை கண்டுபிடிங்க, இவங்க 3 பேருமே நிரபராதின்னு ஜட்ஜும் இப்ப தீர்ப்பு கொடுத்துறாரு.